வணக்கம். நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த சம்பவம் செஞ்சுட்டாரு தலைவர் அவர்கள். எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அந்த வீடியோல நான் நல்லா கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தேன், இதுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல பெண்கள் எல்லாருமே ஒரு வகையில ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. தலைவர் விஜய் அவர்கள் இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணதுக்கு தனிப்பட்ட முறையில தாமா முன் வந்து இறங்கி போய் ஒரு தலைவர் பெண்களுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அரசியல் வாழ்க்கையிலேயே இதுதான் முதல் தடவை. திமுக பண்ணல, அதிமுக பண்ணல, நாம் தமிழர் கட்சி பண்ணல. நிஜமாவே இப்படி காலர் தூக்கி போட்டுக்கலாம் போல இருக்கு பெண்கள் எல்லாருக்குமே. அந்த அளவுக்கு பெருமையாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. அதே நேரத்துல எப்ப தலைவர் அவர்கள் அந்த மனிதன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாரோ, ஊடவே வருஷ கட்டி தமிழ்நாட்டுல இருந்து எல்லா ஊர்ல இருந்துமே கம்ப்ளைண்டா பூச்சிட்டு இருக்காங்க. நம்ம தமிழக கட்சி கழக தொண்டர்களா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், எல்லாருமே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. போய் குவிஞ்சிட்டு இருக்கு. இந்த கேப்ல நடுவுல வந்து எந்த டைம் போட்டாரு, இல்ல மிட் நைட்ல போட்டாரா இல்ல 10 o'clock மேல போட்டாரான்னு தெரியல. சார் வந்து நான் ஒரு தனிப்பட்ட பெண்ணை வந்து தான் பேசினேன், எல்லாரையும் பேசல, வருத்தப்பட்டிருந்தா சாரின்ற மாதிரி தமிழ்ல போட்டுட்டு அவர் ஃபோன் நம்பர் வந்து சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு போல இருக்கு. அதுக்கு நிறைய காஸ் போயிட்டே இருந்திருக்கு. உடனே அதுக்கு நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன், என்ன மிரட்டினா அப்படின்னு பொதுமக்கள் கூட கொதிச்சு போய் கிடக்குறாங்க அவர் சொன்ன வார்த்தைக்கு. அதோட ரியாக்ஷன் தான் இது. ஆனா இன்னும் தலைவர் விஜய் அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அந்த மனிதன் மேல ஆக்ஷன் எடுக்கல. என்ன நடவடிக்கையில இருக்கு அப்படின்றது தெரியல. அடுத்து வந்து பெரம்பூர்ல பரப்புரை செய்யணும். ஆனா என்ன பண்ணி வச்சுட்டாங்க, கரெக்டா இன்னைக்குன்னு பார்த்தாங்க ஒரு பெரிய பள்ளமா தோண்டி வச்சுட்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. போலீஸ் NOC சர்டிபிகேட் கொடுக்கணும், ஆனா அதுவும் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவுதான் முட்டுக்கட்டை போடுவாங்கன்னு பாத்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னமும் எங்களுக்கு பரப்புரைக்கு அலோவ் பண்ண கூட அதுல என்ன பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏன்னா கரூர்ன்ற பெரிய டிசாஸ்டரை நாங்க பார்த்ததால இனிமே என்ன ஒரு சம்பவம் நடந்தாலும் டக்குன்னு தமிழக கட்சி தலைவர் அவர்களை தான் கையை காட்டுவாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சும்மாவே என்னென்ன சொல்லி ஒரு கீழே போடலாம், எந்த ஒரு சின்ன கீரல் போட்டாங்க, பாத்தியா கீரல் போட்டுச்சு, பாத்தியா குழந்தை அழுதுச்சுப்பா அப்படிங்கிற கதையை ஆக்கிட்டாங்க இப்பெல்லாம். சோ அடுத்த பரப்புரை எப்பன்னு தெரியல, கண்டிப்பா பண்ணுவாரு. ஆனா நமக்கு வந்து பரப்புரைகள் ரொம்ப கம்மி. தலைவர் விஜய் அவர்கள் சைட்ல இருந்து அவர் பிளான் பண்ணது ஒரு 25 நாள் அப்படின்னா நமக்கு இனிமே 25 நாள் கிடைக்குமான்னு தெரியாது. சோ கிடைக்கிற டைம் எல்லாமே தலைவர் விஜய் அவர்கள் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. எப்போ தலைவர் வந்து பொன்ராஜ் விஷயத்துல வந்து ரியாக்ட் பண்ணாரோ வருஷம் கட்டி வராங்கப்பா டிஎம்கேல இருந்து. டிஎம்கே சைட்ல இருந்து யார் தெரியுமா, நம்ம ரஞ்சனா நாச்சியார் போய் சேர்ந்துட்டாங்களாமா. நான் திமுகவில் சேர்ந்துட்டேன், ஆனா வந்து பேச்சுக்கள் ஆன்லைன்ல இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கேன் மேல, அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். இன்னைக்கு போய் வந்து கமிஷனர் ஆபீஸ்ல கொடுக்குறாங்க இதுக்கு. ஆனா பொன்ராஜுக்கு இப்ப வரைக்குமே ஒரு ரியாக்ஷன் கிடையாது நமக்கு. ஏன்னா அவங்க பேசின பெண்கள்லாம் தமிழ்நாட்டு பெண்கள் அது விஷயமா பேசவே இல்லை. அதுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்கறாங்க, இதுக்கெல்லாம் ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு பழைய விஷயங்களை கேட்டு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு ஏங்க நான் இன்னைக்கு கொடுக்க வந்த கம்ப்ளைண்ட்டை பத்தி கேளுங்க, இதோட எசன்ஸ் என்னன்னு பாருங்க, நீங்க ஏங்க பழைய விஷயத்துக்கு எல்லாம் போறீங்கன்னு கேக்குறாங்க. எல்லாமே ஒரே விஷயம் தானே. ஒரு தனிப்பட்ட நபரா ஒரு பெண்மணியா தங்கள் மேல வந்து ஒரு அபியூஸ் நடக்குது, ஆன்லைன்ல வந்து அபியூஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க போடுற நீங்க, இதுக்கு நீதி கேட்கிற நீங்க, அப்ப அதுக்கும் நீதி கேட்கணுமா இல்லையா? ஏன் பயாஸ்டா இருக்கீங்க? கேட்கணும். ஆமா தப்புதான் பேச வேண்டியது தானே. நான் நாச்சியார் ரத்தம் தயவு செய்து சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டேன். அந்த அம்மா இருந்திருந்தாங்கன்னா இப்ப உங்களுக்கு எல்லாம் கதையே வேற. நீங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க இன்ஸ்டால எல்லாம் பார்த்தாலே காரி துப்புற மாதிரி தான் இருக்கு. அடுத்து மினிஸ்டர் கீதா ஜீவன் அவர்கள், அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்காங்க. அவர் படம் ஜனநாயகன், அதுக்கே குரல் கொடுக்க முடியல. அவரு வந்து மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போறாரு, நாங்க தான் நல்லது பண்ணுவோம் அப்படின்னு ஜனநாயக கட்சியாமா அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்களாமா. இந்த மேடையில நின்று விஜய் அவர்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. தன் படத்துக்கே குரல் கொடுக்க முடியாத ஒரு நடிகர் எப்படி இதுக்கு வந்து பேச முடியும்? மக்களுக்காக எப்படி வந்து பேசுவார்? வரமாட்டாருங்க. அவரெல்லாம் நம்பி ஓட் போடக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. இந்த வாரத்துல இந்த 7 நாட்களுக்குள்ள நடந்த விஷயம், ஒரு திருவள்ளூர்ல ஒரு ஹாஸ்டல்ல சாப்பாட்டுல புழு வருதுன்னு சொல்லி பெண்கள், அரசு சட்டக்கல்லூரி பெண்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணும்போது வார்டன் கிட்ட அந்த டைம் கொஞ்சம் நல்லா இருக்கா சாப்பாடு, திருப்பியும் மாறிடுதான். ஃபர்ஸ்ட் இருந்த வார்டனாவது அட்லீஸ்ட் அந்த 1-2 நாளாவது நல்ல சோறு கிடைக்கும், திருப்பி மாறிடும் அப்படின்னாங்க. இப்போ வார்டன் மாறிட்டாங்களாமா. ஆனா நீங்க ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அதையும் மீறி இவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஏன்னா எங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கணும், எங்களுக்கு நீங்க நல்ல சாப்பாடு போடுங்கன்னு கேள்வி கேட்டதுக்காக, உள்ளிருப்பு போராட்டம் மாதிரி அவங்க பண்றதுக்காக அந்த வார்டன் என்ன பண்றாங்க, எந்தெந்த பெண்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்களோ அவங்க எடுத்து அவங்க வீட்டுல இருக்கிற தனிப்பட்ட போன் நம்பர்களை எடுத்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி, உங்க பெண்களோட நடத்தை சரியில்லை, அவங்க வந்து நைட் ஆனா வெளியே சுத்துறாங்க, ஆண் பிள்ளைகளோட சுத்துறாங்க, ஒழுக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேவலமா கேரக்டர் அசாசினேஷன் பண்றாங்க. இவங்களுக்கு கீதா ஜீவன் அவர்கள் தானே மினிஸ்டர் லேடிஸ் ஹாஸ்டலுக்கு எல்லாம். இப்ப மட்டும் ஏன் கேள்வி வரல?
ஜனநாயகனுக்கு இவர் ஏன் நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கலன்றத பத்தி நீங்க பேசுறீங்க. முதல்ல அந்த ஹாஸ்டல்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணுங்க. எவ்வளவு அவலங்கள் நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? இன்னமும் புழு போட்ட சாப்பாடுன்னு காட்டுறாங்களே. உங்க பிள்ளைங்க பாடு போட்டு சாப்பிட சொல்லுங்க. இந்த ஜனநாயகன்ல காட்டுற மாதிரி தலைவர் விஜய் அவர்கள் சாட்டை சுழட்டியே ஆகணும்ன்ற தூக்கி விளாசும் காசை மட்டும் வாங்கிக்கிறானுங்க. ஆனா செய்ய சொன்னா மட்டும் தூக்கி அந்த காசை பாக்கெட்ல போட்டுக்க வேண்டியது ஒரு மண்ணும் பண்றது கிடையாது. அடுத்து நம்ம ஹீரோ யாரு சீமான் ஐயா, இவரை பத்தி பேசக்கூடாது. இவர் பாட்டுக்கு பாவம் போறாரு, பரப்புரை பண்றாரு. ஒரு 10 பேர் 20 பேர் அந்த ரோட்டோடமா நிக்கிறவங்க பாத்துட்டு இருக்காங்க. எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இவர் வந்து போறது எந்த ஊருக்குலாம் போறாரோ அந்த வந்து போற செலவெல்லாம் அங்க இருக்கிற அந்த யாரு வேட்பாளரா நிக்கிறாரோ அவர் தான் பாத்துக்கணும். நல்லா வசூல் பண்றாங்க போல இருக்கு. இதுக்கு நடுவுல அவர்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருக்காரு இவர் பொன்ராஜ் மேல, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அப்ப நாங்க எவ்வளவு கொடுக்கணும் தெரியுமா? அப்ப நாங்க வந்து எங்களை வந்து எவ்வளவு பேச்சு பேசியிருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் நியாயமா? இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறவரு இதுக்கு முன்னாடி இந்த பெண்கள் இப்படி பேசாதன்னு சொல்லியிருக்கணும். நான் நேத்து வீடியோலயே ஷேர் பண்ணேன், வேணும்னா அந்த இமேஜஸ் கூட நான் இப்ப ஷேர் பண்றேன். ரஜினிகாந்த் அவர்கள் அந்த பெண்மணி தீவிர ரசிகை, அவங்க பண்றது தப்பா? அவங்க தரப்புல இருந்து பார்த்தா அது தப்பு இல்ல. ஒரு நடிகன் மேல ஒரு தீவிரமான ரசிகைக்கு இருக்கிற ஒரு ஈர்ப்பு தான். இதனால அவங்களை கேரக்டர் அசசினேட் பண்ண முடியுமா? அடுத்து விஜய் தேவரகொண்டா அவங்களுடைய டாட்டூவை முதுகுல குத்திட்டு இருக்கிற இந்த பெண்மணி, இவங்களை நீங்க கேரக்டர் அசசினேட் பண்ணுவீங்களா? அதுவும் ஒரு ஈர்ப்பு. சூர்யாக்காக இந்த பெண் என்ன பேசியிருந்தாங்க நம்ம நேற்று பார்த்த வீடியோல, நான் உயிரை கூட விடுவேன், எங்க அப்பா கூட முக்கியம் கிடையாதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகருக்குமே இப்ப இல்ல, ஆதி காலத்துல எம்ஜிஆர் என்டிஆர்ல இருந்து தொடங்கி இப்ப வரைக்கும் இருக்கிற ஹீரோக்களுக்கு இந்த மாதிரி தீவிர ரசிகைகள் இருக்கத்தான் செய்யறாங்க. ரசிகர்களும் இருக்கிறாங்க. நீங்க ரசிகைகளை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றீங்க. இங்க வந்து பண்பாட்டு சீரழிவுன்னு பேசுறீங்க. பண்பாட்டு சீரழிவு இதுல ஆரம்பிக்குதுன்னா அப்போ ஆதி காலத்துல எம்ஜிஆர் அவர்கள் நடிச்ச படத்துல இருந்தே ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ என்ன? ஒரே ஒரு காரணம், இவர் அரசியலுக்கு வந்துட்டாரு தலைவர் விஜய் அவர்கள்ன்ற ஒரே காரணத்துக்காக இருக்கிற பெண்கள் எல்லாரையுமே கேவலமா பேச வேண்டியது, பேசுற பெண்கள் எல்லாரையும் நாங்க போய் திருத்தணும், தலைவர் விஜய் அவர்கள் போய் திருத்தணும்ன்றது. அவங்க என்னையா அப்படி தப்பு பண்ணிட்டாங்க? சாதாரணமா அப்போ இருக்கிற பெண்கள் எல்லாம் மனசுக்குள்ள வச்சுப்பாங்க. அந்த வார்த்தைகள்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கலாம். மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த வார்த்தைய அதே மாதிரி நம்ம வந்து உருவகப்படுத்திக்கலாம். ஆனா வெளியே சொல்லிட்டது ஒரு தப்பா போச்சு. சொன்ன கையோட போய் நின்னாங்களா என்ன? சொன்னாங்க, அந்த நிமிஷத்துக்கு கிளம்பிட்டாங்க. ஆமா, அந்த அளவுக்கு ஓப்பனா பேசிடுறாங்க இப்ப இருக்கிற பெண்கள். தவறுதான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அந்த பெண்மணிகள் அப்படி ஃப்ளோல ஒரு பேசுற பேச்சை புடிச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் தொங்குற நீங்க எந்த அளவுக்கு தலைவர் விஜய் அவர்களை கேவலப்படுத்தி இருக்கீங்கன்றத உங்களுடைய சார்பு சேனல்ல போய் பார்த்தாலே தெரியும். அவன் வெக்கம் கெட்டு போய் தலைவர் விஜய் அவர்களுக்கு காலை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கான். அதுல வர காசை பிச்சை எடுத்து தின்னுகிட்டு இருக்கான். அவன் பெரிய இதுன்னு நினைச்சு தலைவர் விஜய் அவர்கள் கூட ஒப்பிட்டு பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வளர்த்து விடுற நீங்க பெண் பிள்ளைகளை பத்தி தயவு செய்து பேசாதீங்க. நான் பர்சனல் லைஃப் பேச விரும்பல, உங்க பர்சனல் லைஃப் நான் எடுக்கவே விரும்பல. ஏன்னா தலைவர் விஜய் அவர்களுடைய பர்சனல் லைஃப் எப்படி பேசக்கூடாது அரசியல் நினைக்கிறேனோ அதே மாதிரி உங்க பர்சனல் லைஃப் நான் எடுக்க விரும்பல. தயவு செய்து இருக்கிறவங்கள ட்ரிகர் பண்ணி எதுவும் பேச வச்சிடாதீங்க. இதுக்கு அவர் செஞ்சது ரொம்ப ரொம்ப சரி. நீ இதுவரைக்கும் ஒரு பெண்மணிக்காகவாவது போய் நின்னியா? இல்ல. அப்படிப்பட்ட நீங்க ஒரு பெண்மணிக்காக உங்களுடைய கட்சி வேட்பாளர்களை இப்படி பேசுறாங்கன்னு போது போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே? அப்ப அந்த பெண்களுக்கு ஏன் நீங்க நிக்கல? அப்ப அந்த பெண்மணிகளை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. இவங்கெல்லாம் வந்து பெண்களுக்காக பேசுறாங்களாமா? தயவு செய்து இதுல இருந்து இவங்க பேசுறதெல்லாம் நீங்க சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும். அதாவது இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் பெண்களின் ஓட்டு சதவிகிதம் அதிகம், ஆண்களின் ஓட்டு சதவிகிதத்தை கம்பேர் பண்ணோம். அதனால பெண்களை குறி வச்சு எல்லா வேலையும் பண்றாங்க. நீங்க வேணா நல்லா கவனிங்க. திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இவங்க நலத்திட்டங்கள் எல்லாமே பெண்ணை சார்ந்துதான் இருக்கு. ஏன் இப்ப எடப்பாடி ஐயா கூட 2021 அவருடைய வாக்குறுதியில வாஷிங் மிஷின் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். அதே அப்படியே மாத்தி இப்ப ஃப்ரிட்ஜ் சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி எல்லாமே பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களா தான் இருக்கே தவிர ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அதனால பெண்களை குறி வச்சு இந்த ஓட்டு வாங்குற டெக்னிக் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? சோசியல் மீடியா இந்த ஒரு 5-8 வருஷமா தான் ரொம்ப பூம் ஆயிடுச்சு. எப்போ விஜய் அவர்கள் அரசியல்ல வரேன்னு சொன்னாரோ இந்த 3 வருஷமா கொழுந்து விட்டு எரியுது. நண்டு சிண்டுல இருந்து வயதான பாட்டி தாத்தா வரைக்கும் எல்லாரும் சோசியல் மீடியால என்ன நடக்குது அரசியல்னு கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் 96 வயது பாட்டி வந்து தமிழக வெற்றி கழக கட்சியில சேர்ந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது பெரிய ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு கட்சியிலயுமே இவ்வளவு வயதானவங்க சேர்ந்ததா சரித்திரமே கிடையாது. சோ அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் பூம் ஆயிட்டு இருக்கு எல்லா பக்கமும். இந்த தமிழக வெற்றி கழகத்தோட அந்த வளர்ச்சியை கண்டு பயந்துதான் இத்தனை கழகத்துல இருக்கிறவங்களும் ஒரு பக்கமா கதறிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு தடவை ஓட் பண்ணுங்களேன், எனக்கு ஒரு தடவை வாக்களிச்சு பாருங்களேன், என்ன ஒரு தடவை அரியணையில உட்கார வச்சு பாருங்களேன் கெஞ்சுறவங்களுக்கு இத பத்தி எல்லாம் புரியாது. பெண்களோட மனநிலை என்ன, அவங்க என்ன யோசிப்பாங்க, அவங்க எப்படி நினைப்பாங்க, அவங்களுக்கு என்ன வலிக்கும்ன்றத பத்தி எல்லாம் இவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்க போய் உட்காரணும், உடனே வந்துருவானுங்க எல்லாம். தமிழக வெற்றி கழக தலைவர் மட்டும் அது வேலை இல்லையான்னு. அவர் வந்ததோட நோக்கம்
ரொம்ப நல்ல நோக்கம் தான் நான் இப்போ வரைக்கும் அடிச்சு பேசிட்டு இருக்கேன். அவர்களுடைய 2 இடம் சொத்தை வித்துட்டு இப்ப கட்சிக்கு செலவு பண்ணிட்டு இருக்காரு. யாராவது அவனுங்கள சொத்து வித்துட்டு அரசியல் கட்சி நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. அவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன். தயவு செய்து ரொம்ப இந்த டாபிக்கை கிளறாதீங்க. கிளற இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்து சூடாகி என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. தயவு செய்து அவங்கவுங்க கட்சி வேலைகளை பார்த்து என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற தொண்டர்களுக்கு இந்த மற்ற விஷயங்கள்ல டிவியேட் ஆகாதீங்க. நமக்கு பரப்புரையெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. கொடுப்பாங்களா, எத்தனை நாள் கொடுப்பாங்கன்னே தெரியாது. கிராமத்துல இருக்கிற சந்து பொந்து வரைக்கும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தோட இன்ஃபர்மேஷன் போய் சேரணும், விசில் சின்னம் போய் சேரணும். அவங்க விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு மக்களின் ஆதரவை நம்ம கேட்டுக்கணும். அதனால தயவு செய்து களத்துல இறங்கி வேலை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.